ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேக்ட் டிஸ்கவர் தமிழ். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான விஷயத்த கேட்க வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். நமக்கு குயில், மயில், காகம் எல்லாத்த பற்றி தெரிஞ்சிருக்கும். ஆனால் வாத்தை பற்றி என்ன தெரியும்? வாத்து பார்த்தா சின்ன பறவை மாதிரி தோணும், ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்குது. வாத்துக்களில் எத்தனை இனம் இருக்குது, அதுங்க என்னவெல்லாம் சாப்பிட்டு தன்னை காப்பாற்றிக்குது, இந்த விஷயங்கள் நம்மளில் பாதி பேர்த்துக்கு தெரியாது. அதுக்கு தான் நான் இருக்கேன். சரி வாங்க, பழைய காலத்து வரலாற்றுக்கு திரும்பி வாத்துக்களோட வாழ்க்கையை ஆராயலாம். நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு புதுசாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாத்துக்கள் உலக அளவில் பரவலாக காணப்படுற நன்னீர் பறவைகள். இது கோடிக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியிலிருந்தே வாழ்ந்துட்டு வருது. சுமார் 3000 வருஷங்களுக்கு முன்னாடியே மனிதர்களால் வளர்க்கப்பட்டது. முதல்ல எகிப்து மக்களும் சீன மக்களும் வளர்க்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் மற்ற நாடுகளில் இறைச்சிக்காகவும் முட்டைக்காகவும் இதோட இறகுகளுக்காகவும் வளர்க்க ஆரம்பித்தாங்க. உலகம் முழுவதும் 120க்கும் அதிகமான வாத்து இனங்கள் இருக்குது. மல்லார்ட், சீக்கின், சால்ட் வாட்டர் டக், மஸ்கோவி, இந்தியன் ரன்னர் போன்ற வாத்துகள் அதிகமாக வளர்க்கப்பட்டு வருது. மேலும் வாத்துகளுக்கு நீளமான கழுத்தும் அகலமான மூக்கும் இருக்குது. மேலும் இதோட கால்கள் கொஞ்சம் துடுப்புகள் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதுங்களால் ஈஸியாக நீந்த முடியுது. இதோட கால் நரம்புகளில் இரத்த குழாய்கள் இல்லைன்றதுனால வாத்துகளால் குளிர்ந்த நீரை உணர முடியாது. மேலும் வாத்துகளோட வால்க்கு பக்கத்தில் யூரோஃப்ளேஜல் கிளாண்டு இருக்கும். இந்த கிளாண்டு எண்ணெயை உற்பத்தி செய்யக்கூடியது. இதனால தான் வாத்துகளால் உள்ளே போகாமல் நீந்த முடியுது. ஆறுகள், ஏரிகள், குளங்கள் மற்றும் உப்புக்கடல் பகுதிகளில் வாழக்கூடியது. உணவுன்னு பார்த்தோம்னா புழு, மீன், சின்ன சின்ன உயிரினங்களை சாப்பிடக்கூடியது. மேலும் வாத்து முட்டைகள் பொதுவாக மனிதர்களால் அதிகமாக பயன்படுத்திட்டு வருது. இது கோழி முட்டையை விட அளவில் பெருசாகவும் சுவையாகவும் அதிக சத்து நிறைந்ததாகவும் இருக்கும். ஸோ இந்த வாத்து முட்டையை பற்றின விவரங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.